வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் இந்த சோபக்கிருது ஆண்டு மாசி மாதம், அதில் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இது நம்ம ஆங்கில கேலண்டரில் சொல்லணும்னா பிப்ரவரி 13 முதல் மார்ச் 13 வரை இந்த காலகட்டம் துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும். பொதுவாக மாத பலன் அப்படிங்கிறது சூரியனை மையமாக வைத்து சொல்வது. அந்த வகையில் தை மாதத்தில் மகர ராசிக்குள் சூரிய பகவான் இருந்தார். இப்போ கும்பத்துக்குள் பிரவேசம். அப்போ கும்பத்துக்குள்ளே போயாச்சு. சந்திரனை வைத்து சொல்வது தான் தினப்பலன். ஆனால் மற்ற கோள்களையும் வச்சா தானே மாசப்பலன் சொல்ல முடியும். இப்போ வருட கோள்கள்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது, சனி பகவான் நிலையில் மாற்றம் இல்லை. இந்த புதனும் சுக்கிரனும் 2 முறை மாறுகிறார்கள் இந்த மாதத்தில், மாசி மாதத்தில். அதில் 13/2/2024 புதன் கும்பத்துக்கு மாறுறார். 13/2/2024 சுக்கிரன் மகரத்துக்கு மாறுகிறார். 2/3/2024 புதன் மீனத்துக்கு போகிறார். 8/3/2024 சுக்கிரன் கும்பத்துக்கு வரார். இதான் மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ துலா ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு சூரியனின் வீடு. அந்த வீட்டுக்கு அதிபதியான சூரியன் இப்போ கும்பம் அப்படின்னு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் போகிறார். இதுக்காலம் வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்தார். 4ஆம் இடத்துல இருக்கும்போது கூட அங்கே போய் செவ்வாய் சேர்ந்தார். செவ்வாய் சூரியன் இணைவு பொதுவாகவே ஒரு சுபிட்சமான இணைவு இல்லை. இப்போது சூரியன் மாறி கும்பத்துக்கு போகிறார். அங்கே சனி பகவான் ஏற்கனவே ஆட்சி பெற்ற நிலையில் உட்காந்துருக்கார். சூரியன் அங்கே போய் இணைகிறார். சூரியன் சனி இணைவும் அந்தளவுக்கு விசேஷமான இணைவு கிடையாது. 2 பேரும் அப்பா புள்ள. ஆனால் இந்த பஞ்சமஸ்தானம்னு சொல்ல உயர்வான ஸ்தானத்தில் போய் ஏகாதச ஸ்தானத்துக்குரிய கிரகம் அமரும்போது அது நன்மையைத்தான் செய்யும். என்ன மாதிரி நன்மை செய்யும் அப்படின்னா, நம்ம என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அந்த வேலையில் ஒரு பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். ஏதாவது டிரான்ஸ்ஃபர் வேணும்னு எதிர்பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். வெளிநாட்டில் வாழ்கிறீங்க, தாய்நாடு திரும்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ திரும்பலாம். இப்போனா இந்த மாதம் அதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். நல்ல விஷயங்கள்லாம் அரங்கேறும். திருமணம் ஆகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய நேரம். ஆண் குழந்தை பிறக்கும். அது மாதிரியான ஒரு சிறப்பான நேரம். ஏற்கனவே குழந்தை இருந்தால் மறு குழந்தைக்கு வாய்ப்பு உண்டு. அதுவும் ஆண் குழந்தைக்கான நேரம் இது. இனிமேலும் ஹாஸ்பிட்டல்லாம் போக வேண்டியதில்லை. அந்த மாதிரியான ஒரு சிறப்பான பலனுக்குரிய மாதம்தான் இது. இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும், இந்த நம்ம பிப்ரவரி 13 மார்ச் 13 சொல்கிறோம் இல்லையா, இந்த காலகட்டம் முழுவதுமே செவ்வாய் பகவான் உச்சமாக தான் இருக்கார். செவ்வாய் உங்களுக்கு 2-7 கிரகம். 2ங்கிறது தனஸ்தானம், 7ங்கிறது நம்மளுடைய கலத்திரபாவம். கலத்திரபாவம்னா நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவனை சொல்லக்கூடிய இடம், நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவியை சொல்லக்கூடிய இடம், நீங்கள் வியாபாரம் செய்து தொழில் முறையாக பார்ட்னர்ஷிப்பில் வியாபாரம் செய்கிறீங்கன்னா உங்களுடைய பார்ட்னரை பற்றி சொல்லக்கூடிய இடம். லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் யாராக இருந்தாலும் 7ஆம் இடம். இப்போ இந்த 7ஆம் இடத்துக்கு உரிய கிரகமாகவும் செவ்வாய் வருகிறார். தனஸ்தானம், குடும்பஸ்தானம்னு சொல்கிற இடத்துக்கும் உரிய கிரகம் செவ்வாயாக வருகிறார். அவர் உச்சமாக இருக்கார். அப்படின்னா பணம் பல வழிகளில் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியுது. பல வழிகளில் பணம் வரப்போகுது. பணத்தினால் மனம் நிம்மதி அடையும். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல உயர்வு காணலாம். கணவன் மனைவி இடையே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்குது, சண்டை சச்சரவு இருக்குதுன்னா அதெல்லாம் சரியாயிடும். பிரிஞ்சு போன கணவன் மனைவி கூட ஒன்று சேர்ந்துருவாங்க. இப்போ ஒரு இடத்துல உட்காந்து பேசி ஒன்றாக ஆகிறதுக்கான நேரம். கூட்டு குடும்ப வாழ்க்கை இனிக்கும். அந்த மாதிரி குடும்பம் ஒன்றுபடக்கூடிய ஒரு நேரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சுப மங்களமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரம். அப்போ கணவன் மனைவி இடையே பிரிவு இருந்ததுன்னா இப்போ சேர்ந்துருவாங்க. கோர்ட்டு கேஸுக்கு போய் டைவர்ஸ் அப்ளை பண்ணால் கூட இப்போது ஏன் சேர்ந்து வாழலாமே, இன்னொரு 1 வருஷம் வாழ்ந்து பார்ப்போம் அப்படின்னு ஒரு
ஒரு மாதிரி பேசி வருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சரியாயிடும். அவங்க நல்ல தம்பதியராக வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு சூழலை தான் இந்த கிரக அமைப்பு காட்டுது. அப்போ இப்போ நீங்கள் ஈகோவை விட்டுட்டு பேசுனீங்கன்னா உங்களுடைய ஒற்றுமைக்கு இந்த கிரகம் உத்தரவாதம் கொடுக்குது. இது ஒரு அருமையான மாதம். அப்போ தொழில் ரீதியாக பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது சரியாயிடும். உங்கள் நிறுவனத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களின் கூட்டம் அதிகரிக்கும். நான் ஒருத்தர் 2 பேரும் சொல்ல, கூட்டமாக வருவாங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் நடக்க இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான மாதம். வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு மாதம். இந்த புதனும் சுக்கிர பகவானும் மாறுறாங்க. சுக்கிரனும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால அவருடைய மாற்றங்கள் எல்லாமே சிறப்பான மாற்றமாக இருக்குது. இந்த சுக்கிரனும் சனி பகவானும் இணையும் காலகட்டத்தில் செல்வச் செழிப்பு ஏற்படும். நல்ல ஒரு பணம் கையில் நடமாட்டம் இருக்கும். நம்ம தேவைக்கு பணம் வரும். தேவைக்கு விட அதிகமாக பணம் வரும். சேமிப்புகள் உயரும். மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய மாதம். நிம்மதியான மாதம். ஆரோக்கியமாக இருப்பீங்க. அதனால் இந்த மாதத்தை விவரித்து சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன காரியம் செய்கிறீங்களோ அந்த காரியத்தில் வெற்றி. இப்போ மாணவ மாணவிகள்லாம் என்ன படிக்கணும், இப்போ எக்ஸாமை நோக்கிக்கிட்டு எதிர்கொண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பப்ளிக் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, காலேஜ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி. உங்கள் படிப்புக்கான ஒரு அங்கீகாரம், நல்ல நாலேஜ், விஸ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். வயதானவர்களாக இருந்தாலும் சரி, ஹெல்த் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதத்தை பற்றி பயப்படவே வேண்டாம். எல்லா சுபகாரியத்திற்கும் ஏற்ற மாதம். இது ஒரு நல்ல மாதம்.